மறுமை நாளுடைய பெரிய 10 அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் ஒரு புகை. அந்த புகை முழு உலகத்தையும் சூழ்ந்து கொள்ளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். இந்த புகையை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நாடினார்கள்? இது எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகும்? இந்த புகைகள் ஏற்படும் பொழுது முஃமினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும், நிராகரிப்பாளர்கள் காஃபிர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்ற எல்லா விடயத்தையும் இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய சிறிய பெரிய அடையாளங்களை தெளிவாக ஒவ்வொரு பதிவிலும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் முக்கியமான பெரிய 10 அடையாளங்கள் நடக்கும். இந்த 10 அடையாளங்கள் நடந்ததற்கு பிறகுதான் இந்த உலக அழிவு ஏற்படும். அதற்கு பிறகு மறுமை நாள் உண்டாகும். இந்த 10 அடையாளங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். ஸஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருகிறது. ஹுதைஃபத் இப்னு அஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் இத்தலஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைனா வ நஹ்னு நததாக்கர் அஸ்ஸாஅ, மறுமை நாளை பற்றி நாங்கள் முதாக்கரா, நாங்கள் எங்களுக்குள்ளாலே பேசிக்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே வந்து கேட்டார்கள், மா தذ்குரூன், என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், மறுமை நாளை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா லன் தகூம ஹத்தா தரூ கப்லஹா 10 ஆயாத், நீங்கள் 10 அடையாளங்களை காணும் வரை அந்த மறுமை நாள் நிகழவே மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு அந்த 10 அடையாளங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அத்துஹான் والدجال والدابة وطلوع الشمس من مغربها ونزول عيسى بن مريم ويأجوج ومأجوج وثلاثة خسوف، خسف بالمشرق وخسف بالمغرب وخسف بجزيرة العرب وآخر ذلك نار تخرج من اليمن وتطرد الناس إلى محشرهم என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 அடையாளங்களை சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு புகை முழு உலகையும் சூழ்ந்து கொள்ளும். தஜ்ஜாலுடைய வருகை, தாபத்துல் அர்த் என்ற பிராணி வெளிப்படும், சூரியன் மேற்கிலே உதிக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள், யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருடைய வருகை, அதற்கு பிறகு 3 இடங்களிலே பூமி சுழிவாங்கப்படும். கிழக்கு பகுதியிலே ஒரு சுழிவாங்கல் ஏற்படும், மேற்கு பகுதியிலே ஒரு சுழிவாங்கல் ஏற்படும், ஜஸீரத்துல் அரப் அரேபிய தீபகற்பத்திலே ஒரு சுழிவாங்கல் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு நபியர்கள் சொன்னார்கள், கடைசியாக யமன் பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு வெளிப்பட்டு மக்களை விரட்டி கொண்டு சென்று ஒரே இடத்தில் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 அடையாளங்களை ஒரே ஹதீஸிலே சொன்னார்கள். இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக அத்துஹான், புகையை பற்றி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று தான் ஒரு புகை வெளிப்பட்டு முழு உலகத்தையும் சூழ்ந்து கொள்ளும். இதை பற்றி அல்லாஹ் சூரா துஹானிலே தெளிவாக கூறுகிறான். 10வது வசனம் என்ன கூறுகிறது? ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுஹானின் முபீன், வானம் தெளிவான ஒரு புகையை கொண்டு வரக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். யக்ஷன் நாஸ், இந்த புகை அனைத்து மனித சமுதாயத்தையும் சூழ்ந்து கொள்ளும். ஹாதா அதாபுன் அலீம், இது நோவினை தரக்கூடிய வேதனை என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே இதை பற்றி தெளிவாக கூறுகிறான். அருமையானவர்களே, ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி சித்தன், 6 விடயங்கள் நடப்பதற்கு முன்னால் நல்ல அமல்கள் செய்வதிலே நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, துலூஉ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னால். 2வது அவித்துஹான், புகை மூட்டம் ஏற்படுவதற்கு முன்னால். 3வது அவித்தஜ்ஜால், தஜ்ஜால் வருவதற்கு முன்னால். 4வது அவித்தாப்பா, தாபத்துல் அர்த் என்ற பிராணி வெளிப்படுவதற்கு முன்னால். 5வது அவ் ஹாஸத்து அஹதிக்கும், உங்களிலே குறிப்பான ஒரு விடயம், உங்களில் ஒவ்வொருவருக்கும் குறிப்பான ஒரு விடயம் நடப்பதற்கு முன்னால். அதாவது மரணத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள், மௌத்து வருவதற்கு முன்னால். 6வது அம்ருல் ஆம்மா, அதாவது மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களிலே விரைந்து கொள்ளுங்கள் என்று 6 விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள். இதில்
அதில் ஒன்று தான் அத்துஹான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புகை. அருமையானவர்களை, இந்த துஹான் புகை என்பதை கொண்டு நாட்டம் என்ன? உலமாக்கள் மார்க்கறிஞர்கள் இந்த புகைக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், சில உலமாக்கள் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய கருத்து என்னவென்றால், இந்த புகை என்பது குறைஷியர்களுடைய காலத்திலேயே ஏற்பட்டுவிட்டது. அதாவது குறைஷியர்களுக்கு, மக்காவில் இருந்த அந்த குறைஷியர்களுக்கு ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சத்தின் காரணமாக இவர்களுக்கு பசி தலைக்கு அடித்து விட்டது. அதனால் இவர்கள் யர்ஃபஊன அப்சாரஹும் இலஸ் ஸமா, வானத்தின் பக்கம் தங்களுடைய பார்வை உயர்த்தி பார்த்தார்கள். பசியுடைய மயக்கத்தின் காரணமாக மேலே இருக்கக்கூடிய வானம் புகை மண்டலமாக இவர்களுக்கு தெரிந்தது. இவர்கள் எங்கு பார்த்தாலும் புகையுடைய அந்த ஒரு நினைப்பு தான் இவர்களுக்கு ஏற்பட்டது. காரணம் என்ன? பசி கொடுமையின் காரணமாக அவர்களுக்கு காண்பதெல்லாம் புகையை போலத்தான் தென்பட்டது. இந்த புகைத்தான் இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட துஹானுக்கு உரிய நாட்டம் என்பதாக சில உலமாக்கள் கூறுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இந்த கருத்து பிழையானது. அதிகமான சஹாபாக்கள், அதிகமான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கியமான சஹாபாக்கள் கூறுவது என்ன? இந்த புகை இன்னும் உலகத்திலே நடக்கவில்லை. இது மறுமையினால் நெருங்கும் பொழுது நடக்கக்கூடிய பெரிய அடையாளங்களில் ஒன்று. இந்த கருத்தை ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே சரியான கருத்து என்று கூறுகிறார்கள். காரணம் என்ற, குறைஷியர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு பசிக்கொடுமை ஏற்பட்டது. அந்த பசிக்கொடுமையின் காரணமாக அவர்களுடைய அந்த பசி தலை கடித்ததின் காரணமாக வானத்தை பார்க்கும் பொழுது அந்த வானம் புகையுடைய தோற்றத்திலே அவர்களுடைய பார்வைக்கு விளங்கியதை தவிர உண்மையான புகை அந்த சந்தர்ப்பத்திலே ஏற்படவில்லை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னதும் தான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த புகை என்பது உண்மையான புகை. அது உண்மையிலேயே ஏற்படும். அதனுடைய உண்மையான தோற்றத்தில் தான் அது வெளிப்படும். அது வெளிப்படும் பொழுது முழு உலகமும் புகை மண்டலமாக மாறும் என்று அதிகமான மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, இது முக்கியமான ஒரு அடையாளம். இந்த அடையாளம் ஏற்படும் பொழுது மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்தினார்கள். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருகிறது. மஸ்ரூக் பின் அஜ்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புகையுடைய அடையாளத்தை பற்றி சொன்னார்கள். ஒரு முஃமின், ஒரு இறைவாசி இந்த புகையை நுகரும் பொழுது அவனுக்கு லேசான தடிமன் மட்டும் தான் ஏற்படும். ஆனால் ஒரு நிராகரிப்பாளர் இந்த புகையை நுகரும் பொழுது அவனுடைய துவாரங்கள் வழியாக, மூக்கு, காது, கண்ணு வழியாக அந்த புகை உடம்புக்குள்ளால் சென்று பின் துவாரம் வழியாக அந்த புகை வெளிப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தத்கிராவிலே கொண்டு வராங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னடா புகை அது இரண்டு விதமான புகை. ஒன்று ஏற்கனவே நடந்து விட்டது, இரண்டாவது இன்னும் நடக்கவில்லை. அது மறுமையினால் சம்பவிக்கும் பொழுதுதான் நடக்கும். அதை நுகரக்கூடிய முஃமினுக்கு லேசான தடிமன் மட்டும் தான் ஏற்படும். ஆனால் நிராகரிப்பாளர்கள் யாராவது இந்த புகையை நுகரும் பொழுது அவருடைய துவாரங்கள் வழியாக உட்சென்று பின் துவாரம் வழியாக வெளியே வரும் என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எது எப்படி நடந்தாலும் அதிகமான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து, இந்த புகை என்பது எந்த ஒரு வேறு தோற்றமும் கிடையாது. இது உண்மை. அத்துஹானுல் ஹகீகியு, உண்மையிலே இது புகைத்தான். சிலர் கூறுகிறார்களே, தாபத்துல் அர்த் என்று சொன்னால் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணி என்பதாக அந்த காலத்திலே கூறினார்கள் என்று. இது முற்றாக தவறு கண்ணியமானவர்களே. தெளிவாக மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, அத்தாபா அல் ஹகீகியா, அது உண்மையான மிருகம் என்று தான் கூறுகிறார்கள். எந்த டெக்னாலஜியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லவில்லை. இதே போலத்தான் சிலர் கூறலாம், புகை என்பதும் நபி அவர்கள் வேறொரு விடயத்தை தான் புகை என்று சொன்னார்கள். புகை எப்படி முழு உலகத்திலும் சூழ்ந்து கொள்ளுமோ, சில சந்தர்ப்பத்தில் புகையை கொண்டு குழப்பங்கள் என்றும் கருத்து வைக்கலாம் என்று சிலர் கூறலாம். ஏன் இந்த புகை சூழ்வது போல குழப்பங்கள் மக்களை சூழும் என்றெல்லாம் பலர் கருதலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், உலமாக்கள் சொல்றாங்க, அத்துஹான் அல் ஹகீகியு, உண்மையான யதார்த்தமான புகை. வேறு எந்த கருத்துக்கும் உடன்பாடு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது வேறு கருத்து வரும் என்று சொன்னால்
சொன்னால் எப்படி அவனுக்கு தடிமன் ஏற்படும், காஃபிர் அவனுடைய துவாரங்களுக்குள்ளால் சென்று எப்படி பின்துவாரம் வழியாக வரும். கண்ணியமானவர்களே, நாங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அதை நாங்கள் 100க்கு 100 நம்ப வேண்டும். இல்லாவிட்டால் ஹதீஸை மறுத்தவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆகவே திரும்ப திரும்ப கூறுகிறேன், இந்த புகையை கொண்டு நபி அவர்கள் உண்மையான புகையைத்தான் சொன்னார்கள். இது மறுமையினால் சம்பவிக்கும் பொழுது இந்த அடையாளம் நடக்கும். ஆனால் இந்த அடையாளத்திற்கு பிறகு இது நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தர்த்தீபாக சொல்லவில்லை. நபி அவர்கள் 10 அடையாளங்களை ஒரு ஓர்டரிலே சொன்னார்கள். ஆனால் அந்த ஓர்டரின் படி கண்ணியமானவர்களை நடக்காது. காரணம் என்ன? இந்த பெரிய அடையாளங்களில் முதலாவதாக நடப்பது தஜ்ஜாலுடைய வருகை தான். இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹானை தான் முற்படுத்தினார்கள். நபி அவர்கள் ஒரு 10 அடையாளங்களை சஹாபாக்களுக்கு சொன்னார்களே தவிர இந்த ஓர்டரில் நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்குமே சொல்லவில்லை. அதனால் இது எந்த அடையாளத்திற்கு பிறகு எந்த அடையாளத்திற்கு முன் நடக்கும் என்று எமக்கு தெரியாது. ஆனால் இது நிச்சயமாக இது நடக்கும். இது நடக்கத்தான் போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த பயங்கரமான ஃபித்னாக்களை விட்டு பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.